எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேக்கு, ஹேண்ட் பேக் தைக்கலாம். லஞ்ச் பேக் தைக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். லஞ்ச் பேக் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேக் இருக்கும் இல்லையா, அந்த பேக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேரி பேக் வரும் இல்லையா, அந்த கேரி பேக்கை இந்த கைப்பிடியும் இந்த இதுவும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸை சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணால் இந்த லென்த்து வரும். இந்த லென்த்தை பேஸாக வச்சு நம்ம இந்த துணியில் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லென்த்தை வச்சு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வேண்டாம். இது உள்ளே வச்சிட்டோன்னா தண்ணி நனைஞ்சா கூட இது நனையாதுல்ல. மழை கிழ பெஞ்சாலோ இல்லை உள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டாலோ நிறைய அப்படியே வெளியெல்லாம் இதுவாகாத இருக்கிறதுக்காக இந்த பேக் நிறைய வருது. அதனால் அதை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை வச்சுட்டு இது ரெண்டு இது வேணும், இதை மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்ட் பண்ணி ரெண்டு பீஸாக போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 4 துணி வரும். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அதே மாதிரி எடுத்திருக்கேன். இதை பாருங்க, இதை ரெண்டாக மடிச்சிருக்கேன், அதை ரெண்டாக மடித்து 4. ஓகேங்களா? வெயிட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, பாக்ஸ் எல்லாம் வச்சா கூட தொங்காது. அதுக்காக எடுத்திருக்கேன். இதே அளவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். மீதியை இதில் வச்சு நம்ம தச்சு திருப்பிடலாம். இப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு கைப்பிடி வேணும் இல்லையா, அதுக்கு கைப்பிடி இந்த லென்த் எடுத்திருக்கேன். இதே ஹைட்டு லென்த்து தான், மீதி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வைக்கல. இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த பீஸில் லென்த் எடுத்திருக்கேன். அந்த இதுவும் அப்படியே இதில் கட் பண்ணிப்போம். இதுக்கு கைப்பிடிக்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. எப்போவுமே ஜாயிண்ட் கொடுக்காதீங்க, சிங்கிள் பீஸாக வச்சு தச்சுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது எடுத்திருக்கேன். இது ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். மீதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை தைக்கலாம் வாங்க. 2 இருந்தால் நமக்கு ஒரு லஞ்ச் பேக் ரெடி பண்ணலாம். பேக் இந்த பேக் மேலே வச்சுருக்கேன். அப்புறமா ரெண்டும் ஆப்போசிட் சைடை வெளியில் போட்டுட்டு நல்ல பக்கத்தை உள் பக்கமாக வச்சு நான் தைக்க போகிறேன். இந்த பாருங்கள், இது நல்ல பக்கத்தை உள் பக்கம் வச்சுட்டு இந்த பேக்கை வச்சு நம்ம சைடில் 3 பக்கமும் தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா 2 தையலாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் ஷேப்பாக போட்டுக்கோங்க. இப்போ தச்சாச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம இதை பாருங்கள், இதை மடித்து இந்த கர்வ் மட்டும் கட் பண்ணிப்போம். இந்த ஷேப் பாருங்கள், ஷேப்பு தெரியுதா? அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், இந்த ஷேப்பு நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா மடிக்கும் போது அந்த ஷார்ப் வரும். இதே மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். அதுக்காக நான் ஒரு 2-3 போட்டிருக்கேன். கிளாத் உக்காரும் நல்லா. அதுக்காக இந்த இது பண்ணிக்கிறது, பாயிண்ட் எடுத்துக்கிறது, கட் பண்ணிக்கிறது. இந்த ஷேப்பை கட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 2 பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு பீஸை மட்டும் திருப்பி ஒரு பீஸ் உள்ளே இருக்கட்டும். இதை 2ஆக போட்டோன்னா ஒரு பேக் லஞ்ச் பேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டு இருந்தோம்ல, அதை அப்படியே மூடி இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி மடிச்சுட்டு இதையும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம சைடெல்லாம் தச்சிடலாம். ஒரு தையல் தச்சுட்டோம்னா நல்லா படிமானமாக இருக்கும். இப்போ இந்த ஹைட்டை இங்கே வச்சுட்டோம். 2 பேக்கும் ஒன்றா வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டாக போட்டிங்கனாலும் இதுவாக இருக்கும், பேக்கில் போட்டிங்கன்னா உள்ளே போட்டிங்கனாலும் ஒரே அளவு தெரியும். ஒரே துணி இருக்கிறதுனால பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா? அப்புறமா இப்போ நம்ம இதுக்கு ஹேண்ட் பேக் கைப்பிடி வைக்கலாம். கைப்பிடி வைக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் ஒரு சென்டர் பார்த்துக்கோங்க. பாருங்க, இதோட சென்டர் பார்த்துட்டேன். இதான் சென்டர் பீஸ். சரிங்களா? இதை பாருங்க, இந்த ரெண்டும் அளவு கார்னர்
அந்த பீஸ் வந்து எதுனா இதான் சென்டர். இந்த சென்டர் இருக்கு. இந்த சென்டரை இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாயிண்ட் பண்ணி சரிங்களா 2.5 வைக்கிறேன் நான். பேக்கோட கைப்பிடி வைக்கிறதுக்கு எவ்வளோ வைக்கிறேன்? 2.5 வைக்கிறேன். உங்களுக்கு அகலம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. பேக் நீங்கள் எவ்வளோ அகலம் போட்டு தைக்கிறீங்களோ அதுலேருந்து 2.5. ரொம்ப அகலமாக இருந்தால் இதுவாக இருக்காது, அதனால் 2.5 வச்சுருக்கேன். இப்போ 2.5க்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 பக்கம் சேர்த்து 9 வச்சுருக்கேன். 9 இன்ச்சஸ் வைக்கலாம். நம்ம 9 வைக்கிறேன் நான். இந்த பாருங்க 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 9 இன்ச்சஸை அந்த துணி பட்டி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிப்பு தான் ஒரே ஸ்டிப்பாக எடுத்திருக்கேன். நீட்டு துணியாக எடுத்திருக்கேன். ஜாயிண்ட் கொடுக்காதீங்க, கைப்பிடிக்கு மட்டும். இந்த மாதிரி 2 துணி எடுத்திருக்கேன். 9 வச்சுருக்கோம். சென்டராக போட்டு கூட மடிச்சுக்கலாம், பட்டையாக வரும். கொஞ்சம் நான் சென்டராக போட்டே மடிச்சுக்கிறேன். ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி இருக்கும். கார்னராக அடிச்சுட்டு வாங்க. எட்ஜில் கார்னர்னா நல்லா எட்ஜில் வந்துடணும். சென்டர்லலாம் இது கொடுக்காதீங்க, தையல் கொடுக்காதீங்க. ஃபினிஷிங் நல்லா அழகாக வரணும்னா நல்லா எட்ஜில் வந்து தையல் போடணும். நம்ம இந்த கார்னர் தைச்சிட்டோங்களா. இப்போ இதை வந்து இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒன்று 2.5. இது சென்டரு. இதை பாருங்கள், இங்கே சென்டர் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து 2.5. அதே மாதிரி இது ஒரு 2.5. இப்போ இங்கே 1 இன்ச்சு நம்ம உள்ளே வைக்கலாம். சரிங்களா? இந்த அளவை வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். அதை ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு மார்க் வந்துடும். இப்போ இந்த அளவை 2.5 வச்சுருக்கீங்க பாருங்கள். உள் பக்கம் வைக்கணும், வெளி பக்கம் வச்சிடக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்கு உள் பக்கம் வைக்கணும். சரிங்களா? இப்படி உள் பக்கம் வைக்கணும். பக்கமும் கைப்பிடி வச்சாச்சு. இப்போ இந்த சைடை வந்து தச்சிடுவோம் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்ச்சை வந்து நம்ம விட்டுட்டு தைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 இன்ச்சை நம்ம விட்டுட்டு தைப்போம். இந்த 2 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தைக்கிறது. நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கோம் 2 பக்கமும். இப்போ அடிப்பாக்கம் நம்ம கொஞ்சம் லென்த் வரணுன்றதுக்காக இந்த இதுவை பிரிச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணம் வருது இல்லையா? எவ்வளோ அளவு வேணுமோ, இவ்வளோ லென்த்தோ நான் அது 1.5 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்து ட்ரையாங்கிளை தைச்சிக்கிறேன். சரிங்களா? நான் தைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் 2 பக்கமும் ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுட்டு இதை மடித்து அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம். நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் இப்போ வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் வச்சு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டில் சின்ன பாட்டிலாக இருந்தால் நீட்டு பாக்ஸ் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 2 சைடும் கேப் இருக்கிறதுனால எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு லஞ்ச் பேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க என்னோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அப்புறமா இன்னைக்கான சிந்தனை மொழி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனி உனக்கு இல்லை என ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பா. பழமொழி இருக்குது. அந்த மொழியை நான் நினச்சி நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அதனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே எதனா ஒரு ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுலேருந்து ஷைன் பண்ண ஆரம்பிங்க. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.